Hello everyone, welcome to all. In this video lecture, we are going to see a problem solving in Pelton wheel turbine. Let's go to the problem. The 3-jet Pelton wheel turbine is required to generate 10,000 kilowatts under a net head of 400 meter. ஒரு Pelton wheel turbine இருக்கு. அதுல 3 jets இருக்குது. நம்ம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாமே சிங்கிள் ஜெட் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணி டர்பைன் ரன் பண்ணியிருப்போம். இந்த ப்ராப்ளத்தில் 3 ஜெட்ஸ் இருக்குது. எதுக்காக 3 ஜெட்ஸ் ரெக்யர் தேவை இருக்குது அப்படின்னா அது வந்து 10,000 கிலோவாட்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த எந்த கண்டிஷன்னா நெட் ஹெட் லெவல் வந்து 400 மீட்டர் ஆஃப் வாட்டர். ஓகே, த பிளேட் ஆங்கிள் அட் அவுட்லெட் இஸ் 15 டிகிரி. அந்த 5ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவுட்லெட்டில் பிளேட் ஆங்கிள் என்னென்னா 15 டிகிரிக்கு இப்படி டிஃப்ளெக்ட் ஆகி போகும் வாட்டர். அண்ட் த ரிடக்ஷன் இன் த ரிலேட்டிவ் while passing over the blade is 5%. அதாவது பிளேடு வழியே வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகி வெளியே போயிட்டு இருக்கும்போது எவ்வளவு ரிலேட்டிவ் வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னா, அங்கே ஹியர் ரிலேட்டிவ் எதை ரெப்ரசென்ட் பண்ணா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ரெடியூஸ் ஆகுது எவ்வளோனா 5% ரெடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ டோட்டல் ரிலேட்டிவ் வெலாசிட்டி அவைலபிள் இஸ் 95% ஒன்லி. ஓகே, இஃப் த ஓவரால் எஃபிஷியன்சி ஆஃப் த வீல் இஸ் 80%. ஓவரால் எஃபிஷியன்சி வந்து இந்த டர்பைனுக்கு வீலுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 80% கொடுத்துருக்காங்க. தென் சிவி, தட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி 0.98 அண்ட் ஸ்பீட் ரேஷியோ 0.46. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி சிவியும் ஸ்பீட் ரேஷியோவும் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா V1 வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கும் U வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் ஃபைண்ட் த டயமீட்டர் ஆஃப் த ஜெட். Second question, total flow in meter cube per second. And third question, the force exerted by a jet on the buckets. ஜெட் டயமீட்டர் என்னவா இருக்கும், தட் இஸ் நாசில் இருந்து வெளியேறும்போது வாட்டர் ஜெட்டோட டயமீட்டர் என்ன, ஸ்மால் டி என்ன. தென் டோட்டல் ஃப்ளோ இன் மீட்டர் கியூப் பெர் செகண்ட், டிஸ்சார்ஜ் எவ்வளோங்கிறத கேட்டிருக்காங்க. டோட்டலாக 3 ஜெட்டையும் சேர்த்து டோட்டலாக எவ்வளோ ஃப்ளோ ரேட் இருக்கும். அண்ட் த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை அ ஜெட் ஆன் த பக்கெட்ஸ், ஜெட் ஆஃப் வாட்டர்லேருந்து எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து பக்கெட்ஸ்லேருந்து எக்ஸர்ட் ஆகுது. Then next condition, if the jet ratio is not to be less than 10, jet ratio வந்து 10 விட less than இருக்கக்கூடாது. அப்போ 10 தான் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா, 10 விட less than இருக்கக்கூடாது. Find the speed of the wheel for a frequency 50 hertz per second. ஒரு புது விதமான ஒரு ப்ராப்ளம். வீல் ஸ்பீடு வந்து என்னங்கிறத கேட்டிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி வந்து 50 hertz per second இருக்கணும். அண்ட் தென் அந்த ஜெட் ரேஷியோ வந்து 10 விட கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஜெட் ரேஷியோ இஸ் நாட் டு பி லெஸ் தென் 10. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பெல்டன் வீல் டர்பைனை டிசைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ரைட் த கிவன் டேட்டா. நம்பர் ஆஃப் ஜெட்ஸ் ஹியர் 3. ஏன்னா இது வரைக்கும் பார்த்ததில் சிங்கிள் ஜெட் பெல்டன் டர்பைன் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்போம். இப்போ நம்பர் ஆஃப் ஜெட்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ ஐ டேக் ஸ்மால் n ஈக்குவல் டு 3. தென் இந்த பெல்டன் டர்பைன் டெவலப் பண்ணக்கூடிய மொத்த அவுட்புட் பவர் என்ன, அதாவது மொத்த அவுட்புட் பவர்னா ஷாஃப்ட் பவர்னு சொல்லுவோம். எவ்வளவு அப்படின்னா 10,000 கிலோவாட்ஸ். ஷாஃப்டில் கிடைக்கக்கூடிய அவுட்புட் பவர் தான் ஜென்ரேட்டருக்கு பாஸ் பண்ணுவோம். ஸோ த டோட்டல் அவுட்புட் பவர் இஸ் நத்திங் பட் ஷாஃப்ட் பவர், தட் இஸ் 10,000 kilowatts. Net head value is given, that is capital H equal to 400 meter. Blade angle at the outlet is given as 15 degree. Okay. ரிடக்ஷன் இன் ரிலேட்டிவ் வெலாசிட்டி இஸ் 5% சொல்லியிருக்காங்க. ஸோ பிளேடு வந்து ரஃப் சர்ஃபேஸாக இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து ஈக்குவல் இல்லை. ஸ்மூத்தாக இருந்துச்சு அப்படின்னா 100% அர்த்தம். VR1 ஈக்குவல் டு VR2. பட் ஹியர் 5% is reduced in the relative. So the reduction in relative velocity is 5%. So the total available relative velocity is 95%. So the relative velocity ratio VR2 divided by VR1 equal to 95%. If this is not given, VR2 divided by VR1 equal to 100%. That is the smooth surface. Blade surface is smooth. Here it's some reducing the relative velocity 5%. அதை reduce பண்ணிதுனா அப்போ 95% relative velocity நமக்கு available இருக்குது. VR2 divided by VR1 equal to 95. From this ratio we can write VR2 equal to 95% into VR1. That is VR1 into 95% mean 95 by 100. That is 0.95. Okay. Next data. Overall efficiency for this Pelton turbine is given as 80%. So we write it as 0.8. That is 80 by 100. And coefficient of velocity CV value is given as 0.98. And the another data speed ratio is given as 0.46.
frequency f equal to 50 hertz per second. This is the last condition. Okay, one thing you should keep in your mind, coefficient of velocity value is useful for calculating the velocity of jet of water leaving from the nozzle. nozzle இருந்து வெளியே வரக்கூடிய வாட்டர் ஜெட் வந்து எவ்வளோ வெலாசிட்டியில் வரும்னு பார்க்கறதுக்கு coefficient of velocity value ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். because jet of water velocity, that is v1 equal to coefficient of velocity into root of 2gh. Okay, let's see in the solution steps. And speed ratio value is helpful for calculating the blade velocity or bucket velocity, that is u. u equal to speed ratio into root of 2gh. Okay, then to calculate our first question, diameter of the jet, that is small d. Small d represents the diameter of the jet, capital D represents the diameter of the wheel or runner. Okay, second one, total flow rate in meter cube per second, that is q value. Discharge is asked. Third question, force exerted by a jet on the buckets. buckets la evlo force வந்து jet of water la irundhu exert ஆகி போயிருக்குது. So that is the third question. And fourth question, speed of the wheel if the jet ratio is not be less than 10 and frequency 50 hertz per second. wheel oda speed, that is u கேட்டிருக்காங்க, it is not a ratio, speed. You can see the problem, speed of the wheel. Okay, wheel speed, that is u, n கேட்பாங்க. என்னங்குது ஆர்பிஎம் இல்லையா, ஸோ ஸ்பீட் ஆஃப் த வீலுங்கிறது யூ தான். யூ வேல்யூ வந்து என்னவா இருக்குது, ஜெட் ரேஷியோ வந்து 10ஓட கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ஃப்ரீக்வன்சியும் 50 ஹெர்ட்ஸ் தான் இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம இந்த பெல்டன் டர்பைனுடைய பெர்ஃபார்மன்ஸஸை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த கிவன் டேட்டா. யூ கேன் டேக் திஸ் கிவன் டேட்டா வேல்யூஸ். ஓகே, ஸோ திஸ் வேல்யூஸ் ஆர் யூஸ்டு டு calculate the each and every parameters. Step 1, total discharge. We know overall efficiency formula is shaft power by water power. Why I choose this overall efficiency formula in the step 1? Because in our given problem, overall efficiency value is given as 80%. That's why I start the solution from overall efficiency relation. Overall efficiency equal to shaft power divided by water power. We know the output required power is shaft power, that is given in the problem as 10,000 kilowatts. So I put shaft power equal to 10,000, you can see. Then water power is nothing but rho g qh by 1000. Rho is density of water, g is 9.81 and q is discharge and h is head. Based on the given data, I substitute all the values in this formula. Only q is unknown term. Q represents the flow rate or discharge. So by rearranging the terms, we get the value of q directly. Okay, so by making calculation, we get q equal to 3.18 meter cube per second. ஸோ நீங்கள் இந்த ரிலேஷனை வந்து நீங்கள் கேல்குலேஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வேல்யூ வந்து அவைலபிளாக இல்லாமல் இருக்குது, q இல்லாமல் இருக்குது. ஸோ யூ கேன் கேல்குலேட் q value, that is 3.18 meter cube per second. இந்த q வேல்யூங்கிறது ஓவரால் எஃபிஷியன்சி எடுத்திருக்கோம். அப்போ ஓவராலாக டர்பைனில் 3 ஜெட் இருக்கும் இல்லையா, 3 ஜெட்லேருந்து வரக்கூடிய டிஸ்சார்ஜஸ்லாம் ஆட் பண்ணி வரக்கூடிய டோட்டல் டிஸ்சார்ஜ், that is discharge by 3 jets, 3.18 meter cube per second. ஸோ அப்போ சிங்கிள் ஜெட்டு எவ்வளவு டிஸ்சார்ஜ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ அவர் கொஸ்டின் இஸ் டோட்டல் டிஸ்சார்ஜ். செகண்ட் கொஸ்டினில் டோட்டல் டிஸ்சார்ஜ் கேட்டிருந்தாங்க. ஸோ டோட்டல் டிஸ்சார்ஜ் இந்த ஓவரால் எஃபிஷியன்சி ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். Next step, diameter of the jet. This is our first question. Diameter of the jet என்ன கேட்டிருந்தாங்க இல்லையா, அப்போ ஜெட்டில் வந்து ஒரு ஜெட்டில் வந்து எவ்வளோ வாட்டர் ஃப்ளோ ஆகுது, ஃப்ளோ ரேட் என்ன, அதுலேருந்து நம்ம கண்டினியூட்டி ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி அந்த ஜெட்டோட டயமீட்டரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எனக்கு டோட்டல் டிஸ்சார்ஜ் இருக்குது, 3 ஜெட்லையும் சேர்ந்து வரக்கூடிய டிஸ்சார்ஜோட வேல்யூஸ் இருக்குது. அப்போ நான் சிங்கிள் ஜெட்டுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி, டிஸ்சார்ஜ் த்ரூ 1 ஜெட் நாசில், தட் இஸ் q jet equal to 3.18 divided by 3. 3 நாசிலுக்கும் 3.18 மீட்டர் கியூப் பர் செகண்ட் ஃப்ளோ ரேட் இருக்குன்னா ஒரு நாசிலுக்கு எவ்வளோ, ஒரு ஜெட்டுக்கு எவ்வளோ இருக்கும், ஸோ டிவைடட் பை 3. I get the answer 1.06 meter cube per second. Okay, next, by using the continuity equation q is equal to av, already we know here the jet area can be represented by small a and v represents the v1 jet velocity. Okay, avங்கிறது ஏரியா இன்டு வெலாசிட்டி. நான் ஜெட்டோட ஏரியாவை ஸ்மால் எடுத்துக்கிற போகிறேன், வெலாசிட்டி வந்து ஜெட் வெலாசிட்டி v1 எடுத்துக்க போகிறோம் இல்லைங்களா. ஸோ இப்போ v1 என்னது, வெலாசிட்டி ஆஃப் த ஜெட். we know v1 equal to cv into root of 2gh, where cv is coefficient of velocity. It is given in the problem as 0.98.
into root of 2 into g is 9.81 and height is get to 400 meter. By making calculation, we get the value of V1 equal to 87 meter per second. Okay. Now, area pi by 4 d square. We have to determine the value of diameter of the jet. So, d cannot be substituted by any values. So, area can be written as pi by 4 d square into V1 is 87 meter per second equal to Q. Discharge by single jet is 1.06. Okay. So, by making calculation, we get the answer diameter as 0.125 meters. Okay, you get the answer for initially d square. So d equal to square root of answer, that is d value is 0.125 meter. Please check in your calculator. Okay, then third question, force exerted by a jet on the buckets. Bucketsல வந்து jet of waterல இருந்து எவ்வளவு force exert ஆயிருக்கு அதை மூவ் பண்ண வைக்கிறதுக்கு. So our question, third question, this is the force exerted by jet on the bucket. We know force exerted by jet of water on the bucket. நம்ம டெரிவேஷன்ல ஜெட்ல இருந்து வரக்கூடிய வாட்டர் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் நோக்கி வருது, வரும்போது ஒரு பிளேடை சுத்த வைக்கிறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது. அப்போ அந்த வேர்ல்ட் வெலாசிட்டி சுத்த வைக்கிறது, அந்த வெலாசிட்டி காம்பவுண்ட்ஸ் நமக்கு எங்கேயாவது ப்ராப்ளம்ல கொடுத்துருந்தாங்களா? கொடுக்கல. அதை வச்சு ஒரு ஃபார்முலா இருக்குது. எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணா Fx equal to rho a into Vw1 plus Vw2 into V1, where rho is density and a is area of the jet and Vw1 and Vw2 represents the world velocity at inlet and outlet. V1 represents the velocity of the jet. We know A into V1, that is area into V1, that is equal to discharge Q. Okay, so I simply write this formula. நான் ஆல்ரெடி ஸ்மால் a into v1 பட் டிஸ்சார்ஜ் இருக்கும் இல்லையா, அதுக்கு பதில் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா எப்படி இருக்கலாம் பாருங்க, ரோ இன்டூ Q, AV1 க்கு பதிலா Q, discharge, into VW1 plus VW2. But here rho value is density of water 1000, Q value is discharge, we know 1.06 meter cube per second, and VW1 value and VW2 value is not given in our problem. How can we calculate? We know the formula VW1 equal to V1. velocity triangle diagramல பாத்தீங்கன்னா இன்லெட்ல வந்து V1 velocity வேல்யூவும் VW1 வர velocity ஈக்குவலா இருக்கும். Since V1 value is 87 meter per second, we can take the value is same as for VW1. Next, VW2 formula VR2 cos phi minus U2. Outlet triangle ல cos phi நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிலேஷன் கிடைக்கும். VW2 plus U2 adjacent side ஆகும், hypotenuse வந்து VR2 இருக்கும். இதை நம்ம rearrange பண்ணும்போது VW2 equal to VR2 cos phi minus U2. இப்போ எனக்கு தேவையானது VW1, VW2. VW1க்கு நமக்கு V1ங்கிற வேல்யூவை யூஸ் பண்ணிக்கிட்டோம். VW2க்கு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலாஸ்ல எல்லா வேல்யூஸும் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். VR2 அதாவது ரிலேட்டிவ் வெலாசிட்டி அட் அவுட்லெட். நமக்கு வந்து ப்ராப்ளம்ல வந்து எப்படி கொடுத்தாங்கன்னா ஒரு ரிலேஷனா கொடுத்தாங்க. VR2 divided by VR1 equal to 95%. ரிலேட்டிவ் வெலாசிட்டி 5% ரெடியூஸ் ஆயிருது, அப்போ 95% அவைலபிள் இருக்கும். அப்போ VR2 by VR1 நம்ம 95% எடுத்தோம் இல்லையா, அதை ஒரு ரிலேஷன் எழுதிக்கலாம். VR2 equal to VR1 into 0.95. அப்போ VR1 வேணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் பார்க்கணும். cos phi, phi value is given in our problem and U is the velocity, bucket velocity. Okay, let's see given U equal to speed ratio into 2gh. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, V1 value jet velocity வேணும்னா CV into root of 2gh, bucket speed U வேணும்னா speed ratio into root of 2gh. In our problem, speed ratio is already given as 0.46 into square root of 2 into 9.81 into 400 is the head value. If you making the calculation, you get the answer U equal to 40.75 meter per second. So this U value is same as for U1 and U2. Inletக்கும் U1 தான், outletக்கும் அதான். blade வந்து ஒரே ஸ்பீட் தான் ரொட்டேட் ஆகும் இல்லையா, so same thickness common for U1 and U2. Now VR1 equal to V1 minus U1. This is the formula taken from the velocity triangle. Already we studied in the theory classes. Okay, the derivation ல velocity triangle வரையும் பொழுது VR1 க்கு எப்படி ரிலேஷன் இருக்கலாம், total velocity V1, அதுல இருந்து ஒரு bucket velocity போக remaining என்ன இருக்கோ அதுதான் VR1 படிச்சிருப்போம். So that VR1 equal to V1 minus U1. V1 is velocity of jet, that is 87 meter per second, and U1 is taken as U value 40.75 meter per second. If you subtracting these two values 87 and 40.75, you get the answer 46.25 meter per second. This is the VR1. By using the given relation VR2 equal to 0.95 times of VR1, we can calculate the value of VR2. 0.95 into VR1 value 46.25, you get the answer 44 meter per second. இது நமக்கு ப்ராப்ளம்ல ரிலேஷன் கொடுத்திருந்தாங்க இல்லையா, VR2 by VR1 equal to 0.95, அதுதான் எடுத்திருக்கோம். அப்போ எனக்கு
VW2 கண்டுபிடிக்கிறதுக்கு VR2 ஆன்சரும் வந்துருச்சு, U2 ஆன்சருக்கு பதிலாக U வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டேரக்டாக I can calculate the value of VW2. VW2 equal to VR2 can be replaced by 44 and cos phi is given in the problem 15 degree and U2 value is written as U value 40.75. If you making the calculation, you get the answer VW2 equal to 1.75 meter per second. Now we apply this VW1 value and VW2 value in the formula. So Fx equal to density rho is 1000 and Q is discharged by a single jet is 1.06 meter cube per second. It is calculated in the step 2, and then VW1 is V equal to V1, that is 87 meter per second, and VW2 as calculated as 1.75 meter per second. If you making the calculation, you get the answer force exerted by a jet on the bucket is 94,075 Newton. If you want to convert into kilonewton, you have to divide by 1000. The answer is 94.075 kilonewton. Sorry, no Newton, kilonewton. Okay. Then next step, fourth question. This is the special cases, speed of the wheel. Okay, not a speed ratio of the wheel, speed of the wheel. ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க, ஸ்பீட் ரேஷியோ வந்து ஜெட் ரேஷியோ வந்து 10 விட கம்மியாக இருக்கக்கூடாது, ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெட்ஸ் பெர் மீட்டர் பெர் செகண்டாக இருக்கணும், ஹெட்ஸ் பெர் செகண்டாக இருக்கணும். இந்த கண்டிஷனில் வீல் ஸ்பீடு வந்து என்னவா இருக்கும்னு கேட்டிருந்தாங்க. அப்போ வி ஸ்டார்ட் வித் ஜெட் ரேஷியோ. ஏன்னா ஜெட் ரேஷியோ வந்து 10 விட கம்மியாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. அப்போ ஜெட் ரேஷியோ என்ன அர்த்தம்? டயமீட்டர் ஆஃப் த வீல் பை டயமீட்டர் ஆஃப் த ஜெட், தட் இஸ் கேபிட்டல் D பை ஸ்மால் d, தட் இஸ் ஈக்குவல் டு 10. 10 விட கம்மியாக இருக்கக்கூடாது, 10 தான் இருக்கணும்னு அர்த்தம். ஸோ 10. நெக்ஸ்ட் டயமீட்டர் ஆஃப் த வீல் கேபிட்டல் D அப்போ என்னவா இருக்கும்? தட் இஸ் த டயமீட்டர் ஆஃப் வீல், ரன்னர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டயமீட்டர் என்னவா இருக்கும்? 10 டைம்ஸ் ஆஃப் ஸ்மால் d. ஸோ 10 டைம்ஸ் ஆஃப் ஸ்மால் d இஸ் 0.125 மீட்டர். நம்ம இதை வந்து ஸ்மால் d மறுபடியும் போன ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லைங்களா? செகண்ட் ஸ்டெப்பில் ஸ்மால் d ஈக்குவல் டு 0.125 மீட்டர் எழுதினோம் இல்லையா? அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்? ஸ்டெப் 4ல் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ கேபிட்டல் D ஈக்குவல் டு 10 டைம்ஸ் ஆஃப் ஸ்மால் d is 0.125. If you multiplying these values, you get 1.25 meter. Now வீல் வெலாசிட்டி என்ன? U என்ன? பை dn by 60. இதுல இருந்து எவ்வளோ ஸ்பீடில் ரொட்டேட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். அப்போ n ஈக்குவல் டு ரீஅரேஞ்ச் பண்ணுங்க, 60 into U1 டிவைட் பை பை d. U1ங்கிறது U வேல்யூ 40.75. we calculated in step 3, and pi is constant 3.14 and d is diameter of the wheel 1.25 meter. For this condition, the speed of the wheel is 620 rpm. ஓகே, 620 rpmல இருக்குது. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். கேட்டிருக்கிற கேள்வி ஸ்பீட் ஆஃப் த வீல் தான். ஸ்பீட் ஆஃப் த வீல் கண்டுபிடிச்சாச்சு, அந்த கண்டிஷன் இந்த சாட்டிஸ்ஃபை ஆகுதா அந்த ஸ்பீடுக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். நான் யூசிங் த ரிலேஷன், இந்த ஸ்பீடுக்கு வந்து இன்னொரு ரிலேஷன் கொண்டு வராங்க. ஃப்ரீக்வன்சி வச்சு வர்றதுனால ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்க, 60 டைம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை போல்ஸ், pairs of poles. Okay, so where pole is unknown value, but here speed is 620 rpm, f frequency 50 hertz per second is given in the problem, so we can calculate the pairs of poles. So small p equal to 60 into f divided by n. 60 into f is 50 and n is speed 620 rpm. You get the answer 4.85. so the pair of poles is approximated as 5. Okay, now pair of poles is taken as 5. Now corresponding to 5 pairs of poles, the speed of the turbine will becomes, in the 5 pair of poles க்கு corresponding speed என்னவா இருக்கும்? Again you using this same formula, speed n equal to 60 into f by p. Now 60 into f is frequency 50 divided by pair of poles are calculated as 5. You get the calculation and the answer as n equal to 600 rpm. But u equal to pi dn by 60 for this new value. Frequency பேஸ் பண்ணி நமக்கு கேட்டிருந்தாங்க ஸ்பீட் ஆஃப் த வீல். நம்ம ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சது நார்மலாக d by d வேல்யூச்சு ஃப்ரீக்வன்சியை கன்சிடர் பண்ணாமல், இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சியை கன்சிடர் பண்ணிவிட்டு என்ன u வரப்போகுதுன்னு பார்க்குறோம். எப்படி கன்சிடர் பண்ணோம்? ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி பேர் ஆஃப் போல்ஸும் கண்டுபிடிச்சோம். அந்த பேர் ஆஃப் போல்ஸை வந்து அப்ளை பண்ணி இவனுக்கு என்ன வந்திருக்கு? ஸ்பீடு 600 rpm வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்பீடு தான் இங்கே அப்ளை பண்ணணும். u equal to pi dn by 60. From this relation, as the peripheral velocity is constant, அந்த வெலாசிட்டியை மாற்ற போகிறது கிடையாது. வீல் எப்போதுமே ஒரே ஸ்பீட் தான் சுற்றிட்டே இருக்கும். ஹென்ஸ் த சேஞ்ச் ஆஃப் த ஸ்பீட், டயமீட்டர் ஆஃப் த வீல் வில் சேஞ்ச். ஸ்பீடு சேஞ்ச் ஆகுதுன்னா கண்டிப்பாக டயமீட்டர் சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸ்பீடு வேறு போகிறது கிடையாது. இப்போ ஒரே டயமீட்டர் இருக்கா எப்போவுமே அதே ஸ்பீடு ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸ்பீடு சேஞ்ச் ஆக சேஞ்ச் டயமீட்டரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ டயமீட்டர் புதுசாக என்னவாக இருக்கும்? இந்த ரிலேஷன் u ஈக்குவல் டு பை dn by 60லேருந்து எடுக்கிறோம் பாருங்கள். d ஈக்குவல் டு 60 into u டிவைட் பை பை into n, வேர்
U is 40.75, but here N is taken as 600 RPM only because this 600 RPM value is considered based upon the frequency value. நம்ம இங்கே கண்டுபிடிச்ச ஸ்பீடு வேல்யூ 620 RPM. இது வந்து வேற ஸ்பீடு நார்மலாக கண்டுபிடிக்கக்கூடியது. ஆனால் அங்கே ஃப்ரீக்வன்சியை கன்சிடர் பண்ணி பண்ணணும். அப்போ இந்த ஸ்பீடு தான் எடுத்துக்கணும் 600. இப்போ டயமீட்டர் என்ன வந்திருக்கு 1.3 மீட்டர் வந்திருக்கு. நவ் யூ ஹேவ் டு செக் த வெதர் த ஜெட் ரேஷியோ இஸ் less than 10 or greater than 10. So jet ratio பாருங்க d by d, small capital D by small d. Capital D is 1.3 meter new value and small d is 0.125 meter. Already we calculated the second step. So you get the answer 10.4. அப்போ 10 ஓட கம்மியா வரல. It should not be less than 10 question கொடுத்திருந்தாங்க இல்லைங்களா? So 10 ஓட அதிகமா வந்திருக்கு. Hence our given condition is satisfied. So this is the problem. If you have any doubt, you can ask me or comment below in the video. Thank you. We see you in the next session.